வனங்களை ஆக்கிரமித்து வளர்ந்ததல்ல ஈஷா, மனங்களை ஆக்கிரமித்து மலர்ந்ததுதான் ஈஷா. உள்நோக்கம் கொண்டவர்கள் செய்வது ஆர்ப்பாட்டம், உயிர் நோக்கம் கொண்டவர்கள் செய்வது கொண்டாட்டம். யானை வழித்தடத்தில் இருப்பதல்ல ஈஷா, ஞான வழித்தடத்தில் நடப்பதுதான் ஈஷா. என்றும் வணக்கம். மார்கழி மாத பனியினுடைய பொழிவில் சுற்றுச்சூழல் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த கொண்டாட்டத்தின் காரணமாக நம்முடைய உள்ளங்களும் குளிர்ந்திருக்கிற இந்த உன்னதமான நேரத்தில் தலைமையேற்று விடைபெற்ற மகா சன்னிதானம் அவர்களுக்கும் மேனாள் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியோடு கூடிய வழியனுப்புதலை நாம் செய்கிற அதே நேரத்தில், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய அரசியலில் துருவ நட்சத்திரமாக மின்னக்கூடிய கொங்கு மண்ணின் மாண்புமிக்க மங்கையர்க்கரசி என் அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, வேளாண் பெருமக்கள் எல்லாம் வண்டி கட்டி கொண்டு போய் கேட்கக்கூடிய சொற்பொழிவுகளை ஆற்றி வருகிற சொல்லேருழவர் செல்லமுத்து அவர்களே, மதிப்பிற்குரிய தங்கவேல் அவர்களே, வழக்கறிஞர் ரங்கராஜ் அவர்களே, இந்த குடும்ப விழாவை முன்னின்று எடுத்துச் சென்றிருக்கிற கிட்டுசாமி அவர்களே, அண்ணன் வேலுமணி அவர்களே, அண்ணன் குமார் அவர்களே, இந்த சபைக்கு வருகை தந்திருக்கிற இந்த பகுதி பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் எவ்வளவோ அம்சங்கள் இருக்கு. கலை நிகழ்ச்சிகள் பார்த்தோம், குழந்தைகளுடைய களரிகளை பார்த்தோம், நடனங்களை பார்த்தோம். ஆனால் இந்த குடும்ப விழாவினுடைய உச்சகட்டமான நிகழ்ச்சி எது என்று என்னை கேட்டால் நான் ஒன்றை சொல்லுவேன். ஈஷா என்கிற ஞான மாளிகையினுடைய வைரத் தூண்களாக விளங்குகிற எங்கள் சன்னியாசிகளையும் மாக்களையும் அழைத்து கௌரவித்ததுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய உச்சம் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய மகா சன்னிதானம் அவர்கள் சொன்னது போல, இங்கே சன்னியாசிகளாக வந்தவர்கள் வாழ்க்கையால் துரத்தப்பட்டு வந்தவர்கள் அல்ல. வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை தொட்டு, கல்வியிலே உச்சம் கண்டு, பொருளாதாரத்தின் உயரம் கண்டு, அவை எல்லாவற்றையும் விட ஆன்மீகம் உயர்ந்தது என்கிற புரிதலினாலே துறவை மேற்கொண்டவர்கள் இந்த ரத்தின துறவிகள். இதைத்தான் சன்னிதானம் அவர்களும் சொன்னார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு, பிறந்து வளர்ந்த சூழலை விட்டு, மானுடம் என்கிற மகத்தான மேம்பாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். எனக்கு தெரிந்து ஒரு 30-35 ஆண்டு கால ஈஷா வரலாற்றில் ஈஷாவை தாண்டி வெளியே சன்னியாசிகள் ஒரே நேரத்தில் கௌரவிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். இது திரும்ப திரும்ப தொடர வேண்டும். அவர்களுக்கான மரியாதையை நாம் தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஈஷா என்பது உலகளாவிய அமைப்பு. சற்றேறக்குறைய உலக நாடுகள் அனைத்திலேயும் மையம் கொண்டிருக்கிற அமைப்பு. ஆனால் இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில் மத்துவராயபுரம் என்கிற ஒரு அழகான கிராமத்தில் இந்த குடும்ப விழா ஏன் தொடங்கியது என்றால், சத்குரு அவர்கள் தன்னுடைய ஈஷா இயக்கம் என்கிற அருமையான ஞான விதையை முதலில் ஊன்றிய இந்த மண்ணில் தான் இது தொடங்க வேண்டும் என்பதற்காக. இனி உலகிலே எங்கு நடந்தாலும் அது இந்த மத்துவராயபுரத்தை, தொண்டாமுத்தூர் வட்டாரத்தை பின்பற்றித்தான் நடக்கும் என்கிற ஒரு முன்னோடி நிகழ்ச்சியாக இதை பெருமக்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு கிராமத்து விழா என்று நாம் இதை சொல்லலாம். உலகமே கவனிக்கிற விழா என்றும் இதை நாம் சொல்லலாம். ஏனென்றால் இது வெறும் ஆர்ப்பாட்டம் அல்ல. சில பேர் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். உள்நோக்கம் கொண்டவர்கள் செய்வது ஆர்ப்பாட்டம், உயிர் நோக்கம் கொண்டவர்கள் செய்வது கொண்டாட்டம் என்பதை நாம் இங்கே நிரூபித்திருக்கிறோம். அதனால் இந்த விழா மகிமை பெற்றது.
இதன் மூலம் உலகுக்கு நாம் உறக்கச் சொல்லுகிற செய்தி என்ன? ஈஷா அற வழியில் நடக்கிற இயக்கம், ஈஷா விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கிற இயக்கம். வீண் அவதூறுகளையும் புரளிகளையும் புறந்தள்ளிவிட்டு இதன் உண்மைத்தன்மை கண்டு ஈஷா என்கிற ஞான குடையின் கீழ் உறவுகள் ஒன்று சேரும் என்பதை இந்த மேடை நிரூபித்து காட்டியிருக்கிறது. நான் ஒரு அரங்கத்திலே சொன்னது போல், நாம் ஏதோ வனநிலங்களை ஆக்கிரமித்தோம் என்று போலியான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், வனங்களை ஆக்கிரமித்து வளர்ந்ததல்ல ஈஷா, மனங்களை ஆக்கிரமித்து மலர்ந்ததுதான் ஈஷா. யானை வழித்தடத்தில் இருப்பதல்ல ஈஷா, ஞான வழித்தடத்தில் நடப்பதுதான் ஈஷா என்பதை ஆதாரங்களோடு சான்றுகளோடு உலகத்தின் முன் நாம் வைக்கிறோம். செய்வதற்கு ஆயிரம் ஆயிரம் வேலைகள் இருப்பவர்கள் செயலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். உள்நோக்கம் கொண்டவர்கள் என்ன புழுதி வாரி தூற்றினாலும் புழுதியால் மறைக்க முடியாத புனிதம் ஈஷாவினுடைய புனிதம் என்பதை நாம் உலகுக்கு உணர்த்துவதற்காக ஒன்று திரண்டிருக்கிறோம். இதன் உண்மைத்தன்மையை உணர்ந்த பெருமக்கள் மேடையில் இருக்கிறார்கள். அரசியல் அரங்கிலேயும் பொது தொண்டனுடைய பகுதியிலேயும் வேளாண் மக்கள் மேம்பாட்டிலேயும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இங்கே திரண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இங்கே இருந்து நடப்பதை கண்டறிந்தவர்கள். நம்முடைய பேரூர் ஆதீனத்தில் தொடங்கி சிரவை ஆதீனத்தில் தொடங்கி உலகமெங்கும் இருக்கக்கூடிய சைவர்கள் உச்சிமேல் வைத்து கொண்டாடக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுர ஆதீனம் ஆகியவற்றின் மகா சன்னிதானங்கள் ஈஷாவுக்கு வருகை தந்து நடப்பதை அறிந்து உள்ளம் மகிழ்ந்து விடைபெற்றிருக்கிறார்கள். அதுதான் உண்மையான உண்மை கண்டறியும் குழு. உண்மையான உண்மை கண்டறியும் குழு என்பது ஆன்மீகவாதிகள், ஞானிகள், உள்ளபடியே நம்முடைய சமயத்துக்கு நல்லது நடக்கிறதா என்று பார்க்க வந்தவர்கள். அவர்கள் பார்த்து மன நிறைவு அடையும்படியாக ஈஷா தன்னுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. மக்கள் நலன் நோக்கி இதனுடைய பயணம் தொடர்கிறது. இந்த சிக்கல்கள் மக்களுக்கு இருக்கின்றன என்பது கூட தெரியாமல் இருந்த நிலையில்தான் காவேரி கூக்குரல், மண்காப்போம் போன்ற இயக்கங்கள் தோன்றி உலகளாவிய சிக்கல்களை நோக்கி மனித குலத்தினுடைய கவனத்தை திருப்பியது. அதனால் நாம் நேர் வழியில் செல்கிறோம், நியாயமான வழியில் செய்கிறோம், செய்ய வேண்டியதை செய்கிறோம், மற்றவர்கள் செய்யாததை செய்கிறோம் என்கிற உணர்வோடு இந்த கிராம திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். சத்குரு என்கிற ஒரு ஞான சூரியனுடைய ஒளி வெளிச்சம் வெறும் மேகங்களால் மறைந்து விடாது, அது இன்னும் பிரகாசமாக உலகெங்கும் ஒளி வீசும் என்று சொல்லி அவருடைய திருவடிகளை மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.